Darshan. I am studying 9th standard B section in Shankar High School. My name is Dixit. I am studying in 9th B. My name is Leah. I am studying 9th B. My name is B.S. Omgradas. I am studying in 9th standard B. My name is Gavitra. I am studying in 9th standard B. எங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து ஏஐ பவர்டு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் ரோபோட். இந்த ரோபோட் மூலிமா வந்து விவசாயிகளோட வேலையை குறைக்கலாம். இந்த ரோபோட் வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு க்ளீனான லேண்டில் இப்போ வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ரோபோட் வந்து அதோட ஒரு சேகரிப்பு இது மூலிமா வந்து அதில் சீட்ஸ் வச்சுருக்கோம். சீட்ஸ் மூலிமா வந்து அதுவே களை வெட்டி அதில் சீட்ஸ் தூக்கி அதில் தண்ணி ஊற்றிடும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கு எப்பப்பெல்லாம் வந்து தண்ணி தேவைப்படுதோ அது அப்பப்பெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி அது வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இனிமேட்டு செடி வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ ஃபார்மர்ஸ்க்கு இது நைட் நேரத்தில் சவுண்ட் கேட்டுது அதுக்கு இது ஃபார்மர்ஸ்க்கு இது நைட்டில் வயலில் நடந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரோபோட் வந்து கூட போச்சுன்னா இப்போ அதில் டார்ச் லைட் இருக்கும். அந்த டார்ச் மூலிமா வந்து அவங்களால வெளிச்சத்தில் போக முடியும். இப்போ அதோட பாம்பு மற்றும் பூச்சி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சென்சாரில் வந்து ரேடார் மாதிரி போயிட்டு இருக்கும். அதில் வந்து டிடெக்ட் பண்ணிச்சுன்னா அதில் இருக்க ஒரு வைப்ரேஷன் சென்சார் மூலமாக வந்து தரைக்கு வந்து 360 டிகிரியில் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும். வைப்ரேஷன் கிரியேட் பண்ணால் அதுவும் இல்லாமல் சவுண்டும் போடும். அந்த சவுண்ட் மூலியமாக பாம்பு பூச்சிகள்லாம் வந்து ஓடி போயிடும். அப்புறம் பறவைகள் வந்து இப்போ வந்து பறவைகளும் வந்து விவசாயம் பண்ணுறதுனால பறவைகளும் வந்து விவசாயத்தை பண்ணி நாசப்படுத்துது. பாதுகாக்க அப்படின்னா அந்த பறவைகளோட டிடெக்ஷன் வந்து அந்த பறவைகளோட சவுண்டு இப்போ மேலே வந்து ரேடார் மாதிரி சென்சார் இருந்தால் ரேடார் மாதிரி ட்ராக் பண்ணிடுவோம். பறவைகளோட மூமெண்ட் வந்து அதில் தெரிஞ்சுதுன்னா கை மாதிரி இருக்க ஒரு அமைப்பில் சவுண்டு மூலியமாக போட்டு வந்து அந்த பறவைகளை வந்து தோற்றிருக்கோம். விவசாயிகளுக்கு இப்போ விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ வந்து தக்காளி செடி இது மாதிரி ஏதாவது பழம் செடியெலாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அதெல்லாம் வந்து உள்ள போய் அறுக்கும்போது பாம்பு பூச்சிலாம் கடிச்சிடும். அதே அப்படின்னா அந்த ரோபோட்டே போய் அதுவே கரெக்டாக வந்து அதில் இருக்க கத்திரிக்கோள் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அது மூலிமா வந்து கரெக்டாக கட் பண்ணி அதோட பேக்கில் வந்து சேகரிச்சுட்டு வந்து அது நமக்கு வந்து தந்துடும். அப்புறமேட்டு இப்போ நெல் செடியெலாம் வச்சுருக்கோம்னா நெல் மூலிமா வந்து நெல்லை வந்து அறுவடை பண்ணும். அந்த நெல்லை வந்து கரெக்டாக வந்து எதுலாம் வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு கரெக்டாக வந்து வெட்டி அதில் அதேமாதிரி பிரிச்சு அதோட பேக்ரவுண்டில் இருக்க ஒரு பாக்ஸில் போட்டு அதே நெல்லை வந்து தனியாக பிரித்து கொடுக்கணும். இப்போ வந்து இப்போ மழை வருது. இப்போ வந்து மழை வந்து வயலை நாசப்படுத்துது. மழையும் காற்றும் அதிகமாக அடிக்குது. வந்து மழை வந்து நார்மலாக அடிச்சு காற்று வந்து நார்மலாக அடிச்சுன்னா அந்த வயல் வந்து நல்லா இருக்குது. இதே மூலிமா வந்து நம்ம சைக்ளோன்லாம் வருது, மழை அதிகமாக வருது, காற்று அதிகமாக அடிக்குது, வயல் நாசமாகுதுல்ல. அதுக்காக வந்து ஷெட்டு மாதிரி வந்து இந்த வயலை சுற்றி நாங்கள் போட்டுருக்கோம். கூடாத மாதிரி அந்த ஹெவி ரெயின் ஹெவி ஏர்லாம் வந்து அதில் சென்ஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து மூலிமா அதுலேருந்து ஒரு கூடாத மாதிரி வந்து ஷெட்டு மாதிரி அப்படியே அந்த வயலை வந்து இப்படி மூடணும். இப்படி மூடுறதுனால வந்து வயலை வந்து காப்பாற்றணும். இதுக்கு வந்து நம்ம சோலார் பவர் வந்து எல்லாம் முழுக்க சோலார் பவரை சார்ஜ் ஆகும். விண்மில் மூலியமாகவும் சார்ஜ் ஆகும். சோலார் பவர் வந்து சன் ட்ராக் பண்ணி சார்ஜ் ஆகும். தேங்க்யூ.